நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்ட தமிழ்நாட்டின் வெள்ளை அறிக்கையின் 20 முக்கிய அம்சங்களை இப்போது பார்க்கலாம். முதலில் 2021ஆம் ஆண்டில் 5 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த கடன் தொகையானது 2026ஆம் ஆண்டில் 10 லட்சம் கோடி ரூபாய் என 2 மடங்காக உயர்வடைந்திருக்கிறது. இரண்டாவது, தமிழ்நாட்டின் உண்மையான கடன் தொகை 13.18 லட்சம் கோடி ரூபாய். மூன்றாவது முக்கிய அம்சமாக தமிழ்நாட்டின் கடன் 5 ஆண்டுகளில் 18 லட்சம் கோடி ரூபாயாக உயரும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. நான்காவதாக வருவாய் பற்றாக்குறை 78,324 கோடி ரூபாய் என உயர்ந்திருக்கிறது. இது வரலாறு காணாத உச்சம் என வெள்ளை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக மொத்த வருவாயில் 22.8% வட்டிக்கே செலவு ஆகிறது என்றும் சொந்த வருவாயில் 1/3 பங்கு வட்டிக்கு மட்டுமே செலவழிக்கப்படுகிறது என்றும் வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவதாக தமிழ்நாடு அரசு வாங்கிய கடனுக்கு ஆண்டு வட்டி செலவு 67,050 கோடி ரூபாய் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏழாவதாக மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் தமிழ்நாட்டின் கடன் விகிதம் 28.3% என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எட்டாவதாக மொத்த வருவாயில் வட்டியும் சம்பளமும் ஓய்வூதியத்திற்கும் மட்டும் 64% நிதி செலவிடப்படுகிறது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது வெள்ளை அறிக்கையில். வெள்ளை அறிக்கையில் உள்ள 9வது முக்கிய அம்சமாக தமிழ்நாட்டின் வருவாய் பற்றாக்குறை 2.25% இருந்து 2.22% குறைந்திருக்கிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 10வது முக்கிய அம்சமாக ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1,28,934 ரூபாய் கடன் தொகை இருக்கிறது என்றும் கடந்த ஆட்சியில் தனிநபர் கடன் தொகையானது 92% வரை இப்போது உயர்ந்திருக்கிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11ஆவதாக 2025-26ஆம் நிதியாண்டில் பற்றாக்குறையானது நிதி பற்றாக்குறை 1.33 லட்சம் கோடி ரூபாய் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 12ஆவதாக மத்திய அரசின் நிதி பகிர்வு 6.64% இருந்து 4.09% குறைந்திருக்கிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 13வது முக்கிய அம்சமாக வெள்ளை அறிக்கையில் ஒவ்வொரு ₹1 புதிய மூலதன செலவிற்கும் 2.26 ரூபாய் புதிய கடன் பெறப்படுகிறது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 14வது முக்கிய அம்சமாக 100 ரூபாயில் 13 ரூபாய் மட்டுமே சமூக நலத்திட்டங்களுக்கு செலவிடப்படுகிறது என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. 15வது முக்கிய அம்சமாக 2021-22ஆம் ஆண்டில் 10% இருந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8.32% சரிவடைந்திருக்கிறது. 16வது முக்கிய அம்சமாக வெள்ளை அறிக்கையில் இயற்கை வளங்கள் இருந்தும் குறைந்த வருவாய் மட்டுமே அரசுக்கு கிடைத்திருக்கிறது. ஊழல் முறைகேட்டால் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 17வது முக்கிய அம்சமாக போக்குவரத்து துறைக்கு 72,667 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும் ஒரு பேருந்து 1 கிலோமீட்டர் ஓடினால் 78 ரூபாய் 81 காசு வரை செலவாகிறது. ஆனால் வருவாய் 25 ரூபாய் மற்றும் 97 காசு என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 18ஆவதாக பத்திரப்பதிவில் நிலத்தின் வழிகாட்டு மதிப்பு குறைக்கப்பட்டதால் வருவாய் இழப்பு அரசுக்கு ஏற்படுகிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளை அறிக்கையில் 19வது மிக முக்கியமான அம்சமாக மின்சார வாரியத்திற்கு 2.47 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 20வது முக்கிய அம்சமாக வெள்ளை அறிக்கையில் ஊழலற்ற நிர்வாகத்தின் மூலம் அரசின் வருவாய் இழப்புகளை சரி செய்து வருவாயை உயர்த்த முடியும் என வெள்ளை அறிக்கையில் நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது.